ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முதலாம் வகுப்பு ஃபஸ்ட்டு ஆங்கிலம் படிச்சிடலாம். அம்மா பாப்பா படிமா பாருமா. அஷ்டா நீ எழுத ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து முதலாம் வகுப்பு ஆங்கிலம். பாப்பா who flies a kite? இந்தமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? who flies 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 a kite KITE kite. இப்போ who flies a kite யார் பட்டம் விடுறான்னு கேட்குறாங்க. யார் பட்டம் விடுறான்னு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த whoக்கு பதிலாக யார் விடுறாங்களோ அவங்க எழுதிட்டு flies a kiteன்னு எழுதிட்டா போதும். அந்த whoக்கு பதிலாக இப்போ என்ன எழுதணும் நம்ம? rabbit. யார் விடுறா? rabbit RABBIT rabbit. அப்போ ஆன்சரில் என்ன எழுதணும் நம்ம? who flies a kite னா whoக்கு பதிலாக rabbit எழுதிட்டு இந்த flies அப்படியே எழுதிடணும். எழுதிட்டியா? ஏ அப்படியே எழுதிடு, கைட் அப்படியே எழுதிடு. புரிஞ்சிச்சா? இப்போ whoக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்? rabbit. என்ன எழுதணும்? rabbit. மற்றதெல்லாம் கொஸ்டின் வந்து அப்படியே எழுதி விடுதா? flies கைட்டுன்னு எழுதினா போதும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? rabbitனா முயல். முயல் என்ன பண்ணுது? பட்டம் விட்டுருக்கு. முயலை பட்டம் வச்சுட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பி பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொஸ்டின்? who has a bat? who has a bat? whoக்கு பதிலா நீ என்ன பண்ணணும்? யார் பேட் வச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க. யார் பேட் வச்சிருக்கா? யார் பேட் வச்சிருக்காமா? யோசிச்சு பாரு. டாகா? வெரி குட். அப்ப என்ன வரும் ஆன்சர்ல? the dog. இந்த whoக்கு பதிலா என்ன பண்ணோம்? the dog has a அப்படியே எழுதினோம். has a bat. has a bat. அப்ப என்ன பண்ணணும்? சரியா சாப்பீஸ் எழுத மாட்டேங்குது. அப்ப என்ன பண்ணணும்? whoக்கு பதிலா the dog. whoக்கு பதிலா dog. bat யார் வச்சிருக்கா? the dog has a bat. யார் பட்டம் விட்டா? rabbit flies a kite. புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்த ஹோம்வொர்க் கொடு. நான் எடுத்து வச்சுக்கோ. மேக்ஸ் கொடு. கடைசியா என்ன சொல்லி கொடுத்துரு. அடுத்து வந்து மேக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு. சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷனா கழித்தல். சப்ட்ராக்ஷனா என்னமா? குறையும். கண்டிப்பா சப்ட்ராக்ஷனா என்ன ஆகும்? குறையும். இப்போ நான் எத்தனை சாப்பீஸ் வச்சிருக்கேன் இங்க பாரு. சாப்பீஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 சாப்பீஸ் இருக்கு. நான் என்ன பண்றேன்? 2 சாப்பீஸ் நான் எடுத்துக்கிறேன். நான் எடுத்து டப்பாலே போட்டேன். மிச்சம் எத்தனை இருக்கீங்க? 3 தான் இருக்கு. 3 இருக்கா? அப்போ குறையும். 5 ல இருந்து 2 குறைஞ்சிச்சுன்னா எத்தனை இருக்கு? மைனஸ் பண்ணா 3. அதுதான் சப்ட்ராக்ஷன். புரியுதா? கணக்க பாரு. கணக்க போடுறேன் பாரு. 7 ல இருந்து 2. இது வந்து மேக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். 7 ல இருந்து 2 மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்த கணக்கு 9 ல இருந்து 6 மைனஸ் பண்ணணும். அடுத்து 5 ல இருந்து 4 மைனஸ் பண்ணணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 32 ல இருந்து என்ன பண்ணணும்? 11 மைனஸ் பண்ணிடணும். அடுத்து வந்து 98 ல இருந்து 24 மைனஸ் பண்ணணும். சின்ன கணக்குலாம் சாப்பீஸ் வச்சு சொல்லி கொடுத்துருவேன். இப்போ எத்தனை இருக்கீங்க? 7 சாப்பீஸ் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 சாப்பீஸ் இருக்கு. 7 வந்து எத்தனை மைனஸ் பண்ணணும்? 2 பண்ணிட்டோம். 1 2 எடுத்துட்டேன். மிச்சம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5. அப்போ எத்தனை எழுதணும்? 5. வேலை விட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 7 வந்து எத்தனை போனோம்? 2 போயிட்டோம். மிச்சம் இருக்கு 1 2 3 4 5. அந்த எழுது லட்சம் எழுதி 5 வந்துச்சு. இப்போ 9 ல இருந்து 6 மைனஸ் பண்ணணும். வீடியோ போதா பாரு. 9 ல இருந்து 6 மைனஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9. 9 ல இருந்து எத்தனை மைனஸ் பண்ணணும்? 6. 1 2 3 4 5 6. மிச்சம் எத்தனை இருக்கு? 1 2 3. எத்தனை இருக்கு? 3. ஆமா, அந்த 3 தூக்கி இங்க போட்டோம். 5 ல இருந்து 4 மைனஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 5 விட்டுக்கணும். 1 2 3 4 5. 5 ல இருந்து எத்தனை மைனஸ் பண்ணணும்? 4. 1 2 3 4 மடக்கிடு. மிச்சம் எத்தனை இருக்கு? 1. எத்தனை இருக்கு? 1 அப்படியே போடணும். 32 ல இருந்து 11 பண்ணணும்.
இப்போ 2லேருந்து தனித்தனியாக பண்ணணும். 1ஸ்லேருந்து பண்ணணும், 10ஸ்லேருந்து பண்ணணும். இப்போ 1 2லேருந்து 1 பொசிஷன் எத்தனை 1 3லேருந்து 1 2 3 3லேருந்து எத்தனை போனோம் 1 பொசிஷன் மிச்சம் எத்தனை 2 ஓகே 8லேருந்து 4 போடும் 8ஓட 1 2 3 4 5 6 7 8 8லேருந்து எத்தனை போனோம் 4 போனோம் 1 2 3 4 மிச்சம் எத்தனை இருக்கு 1 2 3 4 அந்த 4 இங்கே போட்டுடணும். ஃபர்ஸ்ட் 1ஸ்லேருந்து லெஃப்ட்லேருந்து தான் வரும் 9லேருந்து 2 போடும் 9 போடணும் 1 2 3 4 5 6 7 8 9 9லேருந்து எத்தனை போனோம் 2 போயிடும் 1 2 மிச்சம் எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6 7 எத்தனை வருது 7 7 4 74 எழுதும். கணக்கு போடுறியா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக பண்ணுவோம். கணக்கு போடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ரஃப் நோட் எடுத்து போட்டுருவோம். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். என்னோட கான்டாக்ட் நம்பர் 9176762215. என் பேர் லதா ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்சி மேக்ஸ் இன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரம், எம்பிஏ ஹெச்ஆர் இன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது எம்எஸ் எடுமா எம்எஸ் கொடு போட்டு எடுத்துக்கோமா நான் அப்படியே இருக்கட்டும் மேடம். கொடுமா எம்எஸ் கொடுமா உட்கார். இது அப்படியே டிக் பண்ணுறதா எம்எஸ் வந்து உட்காந்து போஸ் அங்கேயே உட்காந்துக்கோ. பேஜ் நம்பர் 6ல் ஐ ஹாவ் அ ஷார்ட் நெயில்ஸ். ஃபஸ்ட்டு என்னது ஐ ஹாவ் அ எனக்கு குட்டியா நகம் வச்சிருக்கேன். கரெக்டா? கரெக்டு தானே? ஐ ஹாவ் அ ஷார்ட் நெயில்ஸ் என்ன பண்ணணும் ரெட் கலரில் டைப் பண்ணணும். என்ன பண்ணணுங்க ரெட் கலரில் ரெட். செகண்ட் ஐ டேக் பாத் டெய்லி. நீ தினமும் குளிப்ப தானே? ஐ டேக் பாத் டெய்லி. அப்போ என்ன கலரில் அடிக்கணும் ரெட் கலரில் அடிக்கணும் இந்த பாக்ஸில். ஓகேவா? கலர் அடிக்கணுமா. அடுத்து ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ். ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ். மை ஹேண்ட்ஸ்னா கைகளை. நான் எப்போவுமே என் கைகளை கழுவுவேன். பிஃபோர் எவ்ரி மீல். நான் எப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் கையை கழுவுவேன். எப்போ சாப்பிட்டாலும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவியா கழுவுதானே? அப்போ ரெட் கலரில் அடிக்கிறோம் இங்கே கலரில். ஓகேவா? 4வது இது வந்து டி. இது ஏ பி சி டி. இது டி வந்து I never forget to brush my teeth. I never forget to brush my teeth. Brush my teeth. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் பல்லு தேய்க்கிறத. பல்லு தேய்ப்பா இல்லையா? அப்போ ரெட் கலர்ல நீ அடிக்கணும் கலர். ஓகேவா? அடுத்து இ I wear clean clothes. I wear clean clothes. நான் சுத்தமான துணியை போடுவேன். கரெக்டு தானே? அப்போ என்ன பண்ணணும் அங்கே ரெட் கலரில் அடிக்கணும். ஓகேவா? அடுத்து எஃப் மை ஷூஸ் ஆர் ஆல்வேஸ் பாலிஷ்டு. மை ஷூஸ் ஆர் ஆல்வேஸ் பாலிஷ்டு. பாலிஷ்டு என் ஷூலாம் பாலிஷ் பண்ணுறியா? அப்போ ரெட் கலரில் அடிக்கணும். எஃப் அப்புறம் ஜி ஐ கீப் மை school bag in place. ஒரே இடத்துல பை வச்சிடுவியா ஸ்கூல் பேக்க? அப்போ அதுக்கு ரெட் அடிச்சிடணும் கலர். ஓகேவா? ரெட் அடிச்சிடணும். அடிச்சிடுறீங்க. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் எல்லாமே ரெட்டு தான் அடிச்சுக்கிறோம். ரெட்டு தான் அடிக்கிறோம். ஐ புட் அவே மை டாய்ஸ். ஐ ஹெச் ஐ put away my toys after playing. விளையாடி முடிச்சோன்னா டாய்ஸ் எல்லாம் ஓரமாக எடுத்து வச்சிருவா தானே? அப்போ அங்கே ரெட் அடிக்கணும். ஓகேவா? ஹெச் ஐ வந்து my hair is combed. COMB combed properly. combed properly. லட்சம் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுவோம். combed properly. ப்ராப்பர்லினா தலையெல்லாம் கரெக்டாக வாருவியா? ஃபோட்டோ எடு லட்சம் அப்படியே ஒன்று. தலை அப்படியே எடு. தலையெல்லாம் கரெக்டாக வாருவியாம்மா? தலை கரெக்டாக வாருவியா?
ஸோ அப்போ என்ன பண்ணாங்க போட்டு எடுத்துட்டேன். ரெட்டு போட்டுடணும். அப்போ என்ன போட்டுனாங்க ரெட் கலரை அடிக்கணும், ரெட் கலரை அடிக்கணும். அடுத்து ஐக்கு அப்புறம் ஜே ஐ த்ரோ THRWO I throw rubbish 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 in the dustbin, in the dustbin. குப்பை கூட இருந்தா குப்பை எல்லாம் எடுத்து போடுவேன். அப்போ என்ன பண்ணணும் அதையும் ரெண்டு தான் அடிக்கணும், எல்லாத்துலயுமே ரெண்டு தான் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் ஷார்ட் நெயில்ஸ், குட்டியான நகை வச்சிருக்கியா ரெட் கலர்ல கலர் அடிக்கணும். ஐ டேக் பாத் டெய்லி, தினமும் குளிப்பியா ரெட் கலர்ல அடிக்கணும், பாக்ஸ்ல அடிக்கணும். ஐ வாஷ் மை ஹேண்ட்ஸ் பிஃபோர் எவ்ரி மீல்னா ரெட் கலர்ல அடிக்கணும். ஐ நெவர் ஃபர்கெட் டு பிரஷ் மை டீத், பல்லு தேய்க்க நான் மறந்ததே கிடையாது, ரெட் கலர்ல அடிக்கணும். ஐ வியர் க்ளீன் க்ளோத்ஸ், நான் சுத்தமான துணியை தான் போடுவேன், ரெட் அடிக்கணும். வேர் மை ஷூஸ் ஆர் ஆல்வேஸ் பாலிஷ், என் ஷூஸை நான் போய் பாலிஷ் பண்ணி போடுவேன்னா அங்கே ரெட் அடிக்கணும். ஐ கீப் மை ஸ்கூல் பேக் இன் பிளேஸ், ஸ்கூல் பேக்கை ஒரே இடத்துல வைப்பேன், ரெட் கலரில் அடிக்கணும். ஐ புட் அவே மை டாய்ஸ் ஆஃப்டர் பிளேயிங், நான் விளையாடி முடிச்ச உடனே டாய்ஸ் எல்லாமே நான் எடுத்து ஓரமாக வச்சுடுவேன், அப்போ அங்கே ரெண்டு தான் அடிக்கணும். மை ஹேர் இஸ் கோம்டு ப்ராப்பர்லி, என் தலையை நான் நல்லா அழகாக வாரி வச்சுருக்கேன், அப்புறம் என்ன அர்த்தம் ரெட் அடிக்கும். ஐ த்ரோ ரபிஷ் இந்த டஸ்ட்பின், தேவையில்லாதது எல்லாத்தையுமே நான் குப்பை கொள்ளையில் போட்டுருவேன்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், இது ஃபுல்லாகவே என்ன எழுதணும் ரெட்டு தான் அடிக்கணும். என்ன அடிக்கணும் ஃபுல்லாகவே ரெட்டில் அடிக்கணும், புரிஞ்சுதா? ஓகே, இந்த ரெட் கலரில் போய் அடிச்சிடு. ரெட் கலர் இந்த குடும்ப பாப்பாக்கு அடிக்கிறதுக்கு இந்த பாப்பா சரி விட்டுடா படம். ஸோ சரி, myself Lata friends 9176762215 BSc Maths in Madras Christian College Tamaram, MBA HR Madras University. Doubts இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆஃப் பண்ண லக்ஷ்ணா. மிஸ் அடிக்கக்கூடாதுன்னா விட்டுடு, புரிஞ்சிச்சு அவனுக்கு பாடம் புரிஞ்சிச்சுல, அப்போ விட்டுடு.